கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தர்மையான நல்ல நாளிலும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிறை ஆசரிக்கும்படியாக ஒவ்வொருவரும் வீட்டிலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை இந்த வாரத்திலே நமக்கு கொடுப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே மது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். எல்லா விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்காக தந்திருக்கிற புதிய வாரத்திற்காக நன்றி. தர்மியான வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த வாரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறைவனுடைய பிரசன்னம் பெரிதாக இருக்கட்டும். எல்லா விதமான பரிபூரண நன்மைகளும் எங்களை ஆளுகை செய் வண்ணமாக உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆராதனை முழுவதையும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 27வது பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 27வது பாடல். வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமாத்தில் பூரிப்பேன். சுத்தமாக்கிய
சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீரே பாலிலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன். நல்தியாளத்துடனே தாரும் ஜீவ பானத்தை தேரும் பசித்தாகத்தை துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளது. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களை அவர் சந்ததியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருவாசன தண்டை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். இந்த தருணத்திலும் பாவங்களை அறிக்கை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன், என்னை மன்னித்து இந்த புதிய வாரத்திற்கு தேவையான பலனை தாரும் என்று சொல்லி அமைதியாக கண்களை மூடி பாவ அறிக்கை பாடலாக நீங்காத பாவம் நீங்காத தேனோ என்கிற பாடலை பாவ அறிக்கையாக நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாவம் நீங்காத தேனோ நீங்கிடும் நான் தானிதோ பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வாவென்று அழைக்கிறார். காணாத ஆற்றை தேடி உன் நேசர் கண்டுன்னை சேர்த்தேடுவார். காணாத
உன் நேசர் கண்டுன்னை சேர்த்திடுவார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்று சொல்லி பாவங்களை அறிக்கை செய்த நான் ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வண்ணமாக இந்த பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடையிலே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது எங்கள் வாய்
தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 50. சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் என்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதில் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டு கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு சோஸ்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறைக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. அதிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், தேவனில் உம்முடைய தாசனாகிய
தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பிரசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவன் கவனித்து உம்முடைய பிரசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாய் இருந்தது என்பது வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் வைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தெழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசி வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளவரையும் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரித உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. அன்பின் தகப்பனே, எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை
நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தர்மையான நல்ல ஞாயிற்றுக்கிழமையிலும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிறாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் திருச்சபை நமக்காக சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தலைப்பு, சாட்சியின் பலன் கிருபை. சாட்சியின் பலன் கிருபை என்கிற நல்ல ஒரு தலைப்பை இந்த வாரம் முழுவதும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஒரு வேத வார்த்தை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய சாட்சியின் மூலமாக ஒரு பரிபூரண கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று சொல்லி முதலாவது நாம் எல்லாரும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்வர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள ஒரு மகன், நான் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி உள்ள மகள் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆதி காலத்திலே அப்போஸ்தலர்களை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எனவே அந்த அப்போஸ்தலர்கள் மேலே ஒரு பூரண கிருபை உண்டானது என்று சொல்லி இருக்கிறது. பலமாய் அவர்கள் சாட்சியாயிருந்தார்கள். இந்த சீடர்களை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த சீடர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தான் இருந்தார்கள். கலிலேயாவிலே உள்ள அந்த கடலிலே மீன் பிடிக்க மட்டுமே அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு போதுமான படிப்பறிவு இல்லை. அவர்கள் மீன் பிடிக்க மட்டுமே தெரிந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்டவுடன், அதன் பிறகு 50வது நாளிலே அந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றதினாலே அவர்களுக்குள்ளாக ஒரு பலன், அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவுக்காக பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு வந்தது. பேதுரு அப்போஸ்தலனை பற்றி நமக்கு தெரியும். இந்த பேதுருவை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த பேதுரு அப்போஸ்தலன் அவன் பலமாய் சாட்சி கொடுக்கிறவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்கு பின்பு 33 முதல் 40 வரை அந்தியோகியாவிலே அவன் ஒரு பேராயராக பணிபுரிந்தான் என்று சொல்லி குறிப்பு கூறுகிறது. ஒரு பிஷப்பாக, ஒரு சிறப்பாக, ஒரு பலமாய் சாட்சி கூறுகிறவராக அவர் இருந்தார். அதன் பிறகு இந்த பேதுருவினுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே அவர் சிறப்பான பணிகளை செய்தார். கால் என்கிற இந்த பகுதியிலே ஒரு புனித தந்தையாக அவர் போற்றப்பட்டார் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேதுருனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு பின் 67 ரோமிலே கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் கை கால்கள் கட்டப்பட்டு மரித்தவர்களின் பிணங்களின் இடையே சரியாக உணவு இல்லாமல், சரியாக நீர் இல்லாமல் வேதனையை அனுபவித்தார் என்று குறிப்பு கூறுகிறது. கிபி கிறிஸ்துவுக்கு பின் 68ஆம் ஆண்டிலே நீரோ என்கிற ஒரு மன்னனினாலே தலைகீழாக வாட்டிக்கன் என்கிற அந்த மலையின் மீது சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று குறிப்பு கூறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பேதுரு அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது ஒரு மகா பெரிய சாட்சியாக இருந்தார். அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம்,
மிகுந்த ஒரு திடமாக இயேசுவை அவர் பிரசங்கிக்கிறார். இந்த பேதுரு நல்ல ஒரு பலமுள்ளவராக, சாட்சி உள்ளவராக இருக்கிறார். இவருடைய பிரசங்கத்தின் மூலமாக ஒரு முறை 300 பேரும் ஒரு முறை 5000 பேரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 3:41, அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய வல்லமையாக சாட்சியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எனவே ஒரு பரிபூரண கிருபை அவர்களுக்கு உண்டானது என்று திருவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய சாட்சி, இந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை பற்றி நான் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், இயேசுவுக்காக நான் சாட்சியாக அநேகரிடத்திலே பறைசாற்றி கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவே, நான் உமக்கு சாட்சியாக இருக்கிறேனா? உம்முடைய சாட்சியை எல்லா இடத்திலும் நான் சொல்லுகிறேனா? சற்று சிந்திக்க வேண்டும். இன்றைய உலகிலே பார்க்கும் பொழுது இச்சைகள் பெருகிவிட்டது, கோபங்கள் பெருகிவிட்டது, பொறாமைகள் பெருகிவிட்டது, துராலோசனைகள் பெருகிவிட்டது, வைராக்கியங்கள் பெருகிவிட்டது, மார்க்க வேதம் பெருகிவிட்டது, கெட்ட சிந்தனைகள் பெருகிவிட்டது, மனதை கரைப்படுத்தி கொள்ளுகிற காரியங்கள் பெருகிவிட்டது, வேசித்தனங்கள் பெருகிவிட்டது. மகா பயங்கரம் உண்டாயிருக்கிறது, மகா பயங்கரம் உண்டாயிருக்கிறது. சாட்சி இல்லை என்றால் பாவம் பெருகிவிட்டது என்று அர்த்தம். பாவ வாழ்க்கை ஆரம்பத்திலே இனிப்பாக இருக்கும், பாவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பத்தில் இருக்கும். கொஞ்ச காலத்திலே அது படுகுழிக்குள் தள்ளும், அது மகா பயங்கரம் உண்டாகும். எனவேதான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அவரை மட்டுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் தான் பிழைத்து கொள்ளுவார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே கொடிய கொள்ளை நோய்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ செயல்கள் நிமித்தமாக கொடிய நோய்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 37, 35, 36 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 37, 35, 36 வசனத்தை வாசித்து பார்த்தால், கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற ஒரு பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். 36 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. இன்னைக்கு நினைக்கலாம், இவன் பாவம் பண்ணி கொண்டிருக்கிறாளே, இந்த மனுஷி பாவம் பண்ணி கொண்டிருக்கிறாளே, அவள் நலமாக இருக்கிறார்களே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் பூரணமாகும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய பயங்கரங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களை நீ தேடினால் கூட காண முடியாது. சாட்சியற்ற வாழ்க்கை நம்மை ஒன்றுக்கும் உதவாதாக செய்துவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் கூட அந்த பரிபூரணமான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாக இறைவனை நோக்கி பார்க்க இருக்கிறோம். சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை கலங்கிய முட்டைக்கு சமமாக இருக்கிறது, அது ஒன்றுக்கும் உதவாது. அதே போல் இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ்வீர்கள் என்று சொன்னால், ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்வு நாம் வாழ முயற்சிக்கும் பொழுது, அந்த வழியிலே நடக்கும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், உனக்கு நான் பரிபூரணமான கிருபையை உனக்கு கொடுப்பேன். இந்த உலகத்தில் ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். ஒழுக்கம் தவறி விட்டோம் என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் உதவாது. ஒழுக்கம் என்பது ஒரு போர்க்களம் போன்றது. அது ஓயாமல் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ரூசோ என்பவர் சொல்றார். அந்த ஒழுக்கம் போர்க்களம் போன்றது. அது ஓயாமல் போராடி கொண்டே இருக்கணும், ஒழுக்கத்தில் சரியாக இருக்கணும் அப்படின்னு போராடி கொண்டே இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஒழுக்கம் தவறிய இடத்தில் பயன் இருந்தும் மதிப்பு இருக்காது. அதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒழுக்கம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்துல பயன் இருந்தும் மதிப்பு இருக்காது. எனவே ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் புறக்கணிப்பது
தற்கொலைக்கு சமமாக இருக்கிறது. எனவே தான் இறைவன் சொல்லுகிறார், எனக்கு சாட்சியாயிருங்கள். சாட்சி உள்ள பிள்ளைகள் பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஒழுக்கம் தவறுவது தற்கொலைக்கு சமமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்கள். அதைத்தான் நான் விரும்புகிறேன். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன ஆசீர்வாதம்! அப்போஸ்தலர் பலமாய் சாட்சியாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையை பெற்று உலகம் முழுவதும் சென்று சாட்சி பகர்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இறைவன் இன்றைக்கு சொல்றார், இந்த வாரத்தில் உன்னை யோசித்துப்பார். வேதனை உண்டாக்குகிற ஏதாவது வழி இருந்தால் இன்றைக்கே நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். மீண்டுமாக இன்னும் அதே பாதையிலே நடந்தோம் என்று சொன்னால் படுகுழி, பாதாளம் மிகவும் பயங்கரம் அங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக இன்றே நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு யூ-டர்ன் போட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பினோம் என்று சொன்னால் நாம் பிழைத்து கொள்ளுவோம். இந்த கொடிய கொள்ளை நோயின் காலங்கள் பயங்கரமாக இருக்கிறது. இறைவனுடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அநேக பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அப்படி சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? இறைவன் சொல்லுகிறார், உனக்கு பூரண கிருபை கிடைக்கும், உனக்கு பூரணமான கிருபை கிடைக்கும். இன்றைக்கு இந்த கிருபையினால தான் நாம் எல்லாரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் முக்கியமான ஒன்று. கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. கிருபை தான் நம்ம இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்க வைத்திருக்கிறது. அந்த கிருபை தான் நம்ம சாப்பிட்ட உடனே ஜீரணமாவதற்கு, நடமாடுவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு அதுதான் உதவி செய்து கொண்டிருக்கிறது. புலம்பல் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி அங்கே இருக்கிறது. யாருக்கு இந்த கிருபை? எனக்கு சாட்சி பகருகிற பிள்ளைகளுக்கு நான் இந்த கிருபையை கொடுக்கிறேன், பரிபூரண கிருபையை கொடுக்கிறேன். இன்றைக்கு காலையிலிருந்து இம்மட்டும் நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய கிருபை. எனவே இயேசுவே, அந்த கிருபை எனக்கு வேணும், நான் சாட்சியாக வாழ்வேன். அந்த கிருபை நமக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்கும்? இந்த பரிபூரண கிருபை நம்மை ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? அதை கட்டாயம் சிந்திக்கணும். அப்போதான் அந்த பரிபூரண கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வரும். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற ஒரு அதிகமான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வரும். ஆண்டவருடைய பரிபூரண கிருபை நம்ம மேலே வந்து இறங்கினால் ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம், உனக்கு நீடித்த நாள் உண்டாகும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறு உலகத்தில் உனக்கு பங்கு உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுதான் முதல் ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது பரிபூரண கிருபை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பரிபூரண கிருபையிலே முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நீடித்த நாட்கள் உனக்கு உண்டாகும், நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, கிறிஸ்துவின் சாட்சியை மற்றவர்களுக்கு பகிரும்போது நித்திய வாழ்வு நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எத்தனையோ பாடுகளூடே சாட்சி பகர முடியாத ஒரு நிலையிலே அநேகர் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாடுகளின் ஊடேயும் சாட்சி பகரும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறையா பேர் நோயில் நீங்கள் கஷ்டப்படலாம், எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், பாடுகளின் ஊடேயும் எனக்கு சாட்சியாயிருங்கள், எனக்கு பொறுமையாயிருங்கள், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். யோபு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுவின் புத்தகத்தை நம்ம நல்லா படிச்சிருப்போம். இந்த யோபுவுக்கு எத்தனையோ பாடுகள் இருந்தது. அவனுடைய மனைவி கூறுகிறாள்,
அவனுடைய சொந்த மனைவி கூறுகிறாள். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லாங்க. அதற்கு யோபு மனைவியை பார்த்து சொல்றாரு 10ஆம் வசனத்தில், அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுவுக்கு ஒரு கொடுமையான சூழல், அது யாருக்கும் அப்படி இருக்காது. யோபுவனுடைய செல்ல பிள்ளைகள் 10 பிள்ளைங்க மரித்து போனார்கள். அந்த நேரத்தில் அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போன ஒரு நேரம். ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. மனைவி கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான இருள், எல்லாவற்றிலுக்கும் மேலாக சரீரத்தில் கொடிய நோய், ஓட்டை எடுத்து அவர் அப்படியே சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு வேலை, அவருடைய சரீரம் முழுவதும் நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலையிலும் கூட யோபு சாட்சியாக இருக்கிறான். அந்த சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் என்னை நீ மறுதளிக்க கூடாது. நான் எந்த நிலைமையிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், எந்த நிலைமையிலும் உன்னை நான் தூக்கி நிறுத்த முடியும் என்று இறைவன் சொல்லுகிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது யோபு 1:22 இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவன் சாட்சியா இருந்ததுனால, அவன் ஒரு பலமான சாட்சியா இருந்ததுனால அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் மேலே ஒரு பரிபூரணமான கிருபை வந்து இறங்கினது. என்ன நடந்தது? அவன் மேலே பரிபூரணமான கிருபை வந்து இறங்கிறதுனால அவன் நீடித்த நாட்கள் வாழ்ந்தான். யோபு 42ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு 42, 16, 17 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் பரிபூரண கிருபை உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீடித்த நாட்கள் வாழ்வதற்கும் அதன் பிறகு நித்திய ஜீவனை பெறுவதற்கும் நான் உனக்கு பலனை கொடுப்பேன். ஆனால் சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் மகா பயங்கரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்கும். அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கை கசக்க ஆரம்பிக்கும் பொழுது ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி கலங்கக்கூடிய காலங்கள் வரும். இறைவன் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழு, இச்சைக்கு விலகி ஓடு, பொல்லாத கொடிய பாவத்திற்கு விலகி ஓடு, அது உனக்கு கசப்பை உண்டாக்கும். இன்றே இரட்சணிய நாள், இன்றே எனக்கு சாட்சி பகரு, உனக்கு நான் நீடித்த நாட்களை கொடுப்பேன். பரிபூரண கிருபை உனக்கு வரும் பொழுது நீடித்த நாட்களும் நித்திய ஜீவனும் உனக்கு உண்டு என்று இறைவன் சொல்லுகிறார். இரண்டாவதாக, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் பொழுது இரண்டாவது கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இந்த பரிபூரண கிருபை நமக்கு வரும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், அது உனக்கு உயர்வை கொண்டு வரும், அது உனக்கு மேன்மையை கொண்டு வரும், அது உன்னை தூக்கி நிறுத்தும். 2 நாளாகமம் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவர் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர் அப்படின்னு சொல்றார். அவர் கொடுத்த ஒரு கிருபை, தாவீதுக்கு கொடுத்த ஒரு மகா கிருபை, பரிபூர்ண கிருபை நிமித்தமா அவர் ஸ்தானத்தில் என்ன ராஜாவாக்கினீர். அந்த உயர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் பொழுது அது நல்ல ஒரு உயர்வை கொண்டு வரும். வாழ்க்கையிலே உயர நிறைய காரியங்களை செய்கிறோம், ஆனால் தோல்விகள் தான் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறோம், எப்படியாவது உயரணும், எப்படியாவது எதையாவது செய்யணும், நிறைய தோல்விகள். ஆனால் தோல்விகள் நிறைந்திருந்த நேரத்திலும் கூட இந்த எதிர்பார்த்த உயர்வு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மன கஷ்டப்படுகிறோம்.
நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உயர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர வேண்டும். உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்தர் அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு அழகான ஒரு ரகசியங்கள் இருக்கிறது. யூத குலத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து ஆமான் மூலமாக வருகிறது, ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அந்த நேரத்தில் எஸ்தருடைய சாட்சி மகா பயங்கரமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய சாட்சியாக விளங்குகிறான். எஸ்தர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 14:16 சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்வித சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகா பெரிய சாட்சி. அந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் பயங்கரமானவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் நாம் இருப்போம் என்கிற ஒரு ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிற ஒரு அருமையான மகிழ் காட்சி. அந்த சாட்சி கடவுளால் எல்லாம் கூடும். எல்லாரும் உபவாசம் இருக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். என்ன நடந்தது அங்கு? என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கு மகா பெரிய அழிவு யூதர்களுக்கு வரக்கூடியது. இவர்கள் ஆண்டவருக்கு அந்த கர்த்தருக்கு சாட்சியாக கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆமான் மற்றும் அவனுடைய 10 குமாரர்கள் தூக்கி போடப்பட்டார்கள் என்று 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மொர்தெகாய் உயர்வை பெற்றான். இந்த மொர்தெகாய்க்காக அநேக காரியங்கள் அங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மொர்தெகாய் அழியவில்லை. அந்த மொர்தெகாய் அழியவில்லை. அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்ததினாலே, கர்த்தருக்கு சாட்சி பகர்ந்ததினாலே, எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகேஸ்வேருவுக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாய் பேசுகிறவனுமாயிருந்தான் என்று ஒரு பெரிய உயர்வு மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கும் இறைவன் சொல்லுகிறார், நீ சாட்சி பகரும் பொழுது உனக்கு எத்தனையோ இன்னல்கள் வைக்கப்பட்டாலும், எத்தனையோ நண்பர்கள் உனக்கு விரோதமாக கூடி பேசினாலும் நான் உன்னுடைய தலையை உயர்த்துவேன் என்று இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார். இச்சூழலை பார்க்காண்டா, நீ எனக்கு மட்டும் சாட்சி பகிர்ந்து கொண்டே இரு. சூழல்கள் மகா பயங்கரமாக இருக்கலாம், அந்த சூழல்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாது. அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயப்படத்தக்கதாக நான் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 2வது ஆசீர்வாதம், இந்த பரிபூரண கிருபை நமக்கு உண்டாயிருந்தால் நமக்கு உயர்வு உண்டாகும். 3வதாக ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, 3வதாக பரிபூரண கிருபை நமக்கு வந்தது என்று சொன்னால் அது மரணத்திற்கு நம்மை விலக்கி விடுவிக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த கிருபையினால தான் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை, பரிபூரண கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு சாட்சி பகரணும். அப்படி பரிபூரண கிருபை நமக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது மரணத்திற்கு விலக்கி நம்மை விடுவிக்கும். சங்கீதம் 33:18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். சிலருக்கு கொடிய வியாதி வந்துடும், பயம் வந்துடும். சாக போகிறோமே பயம் வந்துடும். சிலருக்கு எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள், நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் அந்த பரிபூரண கிருபை இருந்துச்சு அப்படின்னா, கொடிய வியாதி வந்தால் கூட அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். மரணத்திற்கு உன்னை விலக்கி ரட்சிப்பார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நற்சாட்சி உள்ளவர்களாக இருந்தால் பரிபூரண கிருபை உண்டாகி மரணத்திற்கு நம்மை விலக்கி ரட்சிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 6:4 வாசிக்கும் பொழுது தாவீது சொல்றார். சங்கீதம் 6:4 தாவீது சொல்லுகிறார், திரும்பும் கர்த்தாவே
என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். அவர் பாடுறார், எனக்கு மகா பயங்கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை துரத்தி துரத்தி கொலை செய்ய பார்க்குறாங்க. மரணத்தின் கண்ணியில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 6:4 சொல்கிறாரு, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். தாவீது கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். தாவீதுக்கு எத்தனையோ பாடுகள், மரண கண்ணிகள். பார்க்கும்போது 2 சாமுவேல் புத்தகத்தை வாசித்து பார்த்தா 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாளா யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக தாவீது பட்ட பாடுகள் அதிகமான பாடுகள். 1 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 19:14-15 தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவன் வியாதியாயிருக்கிறான் என்றால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. தாவீதை எப்படியாவது தூக்கிட்டு வாங்க, அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. 15ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். மகா பயங்கரமான வேலை, தாவீதுக்கு மகா பயங்கரமான வேலை. ஆனால் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தாவீது ராமா கடுத்த நாயோதியிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவனுக்கு என்ன துரோகம் என்ன செய்தேன் அப்படிங்கிறான். தாவீதோ கர்த்தருக்கு உண்மையாக சாட்சியாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு சாட்சி பகருகிறான். முடிவு என்ன? தாவீது மரண கண்ணிகளுக்கு பரிபூர்ண கிருபையினால் அவன் தப்பினான். சவுலை பார்க்கும்போது சவுல் தான் துரத்தி காரியங்களை செஞ்சான். ஆனால் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 31:6 அப்படியே அந்தைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். ஆனால் மரண கண்ணிகள் ஊடே இருந்த தாவீது கர்த்தருக்கு சாட்சியாக இருந்ததுனால அந்த மரணத்திற்கு விடுவிக்கப்பட்டு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவன் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் உன்னதமான பலனோடு வாழக்கூடிய பலன் அவனுக்கு உண்டானது. அன்பானவர்களே, இன்றைக்கு இறைவன் நம்மோடு பேசுகிறார். என் அன்பு பிள்ளையே, காலம் கடைசியாகிவிட்டது. இதோ நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். நான் அருகிலே வந்து விட்டேன். நீ கதவை திறந்து நீ எனக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு சாட்சி பகரு. அப்பொழுது நான் உனக்கு பூரணமான கிருபை உனக்கு கொடுப்பேன். பூரணமான கிருபை உனக்கு வரும் பொழுது நீடித்த நாட்கள் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவாய். இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல உயர்வை பெற்றுக்கொள்ளுவாய். மரணத்திற்கு விலக்கி அது உன்னை விடுவிக்கும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? நம்ம இந்த வேலையில் சிந்திப்போம். இயேசுவே, நான் உமக்கு விரோதமாக பாவம் பண்ணி கொண்டிருக்கிறேனா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீ இந்த பாவத்துக்குள்ளே நான் சிந்தனையில் கூட நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் சரீரத்தில் உள்ள வியாதியெல்லாம் நீக்கி போடுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. நான் முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவே, நீடித்த நாட்களை உனக்கு தருவார், உயர்வை தருவார், பொல்லாத மரண பயங்களுக்கு விலக்கி ரட்சிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தில் ஆண்டவர் கொடுத்து அதே வேளையில் எனக்கு சாட்சியாயிருங்கள் என்று சொன்னேன். அந்த வேத வார்த்தையின் பிரகாரமாக நம்ம எல்லாரும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டுமாக இந்த அருமையான வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது போல உங்கள் மேலும் உண்டாயிருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். நம்மை ஒப்பு கொடுக்கும் வண்ணமாகி
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இறைவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளை ஆசரிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. முழு மனதோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். இந்த உலகம் மிகுந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாகவே நோக்கி பார்க்கிறோம். எங்களை இரட்சியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் பாவத்திற்கு விலகி நிற்பதற்கு எங்களுக்கு பலனை தாரும். பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாக இருந்து உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு பலனை தருவீராக. சாட்சி பகரும் பொழுது எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும். உலகத்தின் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதியும். பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ ஒவ்வொருவரையும் நீர் இரக்கமாய் கண்ணோக்கியருளும். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக ஆசீர்வதியும். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி வேலையடைத்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு வீட்டின் தலைவராக இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக. இந்த புதிய வாரத்திலும் புதிய நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்வீராக. மகிமை கனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பொருத்தனை செய்கிற பிள்ளைகள் உண்டு. இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்டேன், என்னை அர்ப்பணம் செய்கிறேன், இனி பாவ வாழ்க்கைக்குள்ளாக நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு. அவங்க மேலே உங்கள் கரத்தை வைங்க. இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய சிரசின் மீது அமரட்டும். அவர்களுக்கு நல்ல நீடித்த நாட்களை கொடுத்து, நல்ல உயர்வை கொடுத்து, மரணத்திற்கு விலைக்கு ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். உலகத்தின் மக்கள் மேல் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் நல்ல தீர்க்காயிலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடு. இந்த வாரத்தில் எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளும். நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறீர். பரிசுத்தமுள்ள பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தை கடைபிடித்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு நல்ல பலனை தார். உம்மை நம்பி இருக்கிறோம். நீரே எங்களை காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். மெய்யான தெய்வமானித நீர் வாழ்க 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 இயேசுவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பல் மறவாதே. ஆமென்.